திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேக்கா தோல்வி. சரி, அவர் 2 தொகுதியில தோக்கட்டும், 234 தொகுதியில தோக்கட்டும், அவர் எங்கெல்லாம் தோப்பாருன்னு யோசிக்கிறத விட்டுவிட்டு சரி நீங்க எங்கெல்லாம் ஜெயிக்க போறேன்னு கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. இந்த மாதிரி ஆட்கள் இங்க மட்டும் இல்லைங்க, நம்ம எங்க போனாலும் இப்படி ஒரு ஆள் இருக்கதான் செய்றாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டியாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். நல்ல வாய்க்கிலேயே அடுத்தவன நல்லா பேசி போட்டு அவரு வேட்பாளர் பேர் என்னன்னு பின்னாடி திரும்பி தேடிட்டு இருக்காரு. தேடுங்க பேர் கிடைச்சா சரிதான்ப்பா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கத்து குட்டினா நீ கிளட்டு குத்தியா? நான் அப்படிதான் பாருங்க, கத்து குட்டியா கிளட்டு குட்டியா, என்னடா புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்க? 2 நாள்ல எலெக்ஷன் ரிசல்ட் வேற வருது, இப்போ வந்துகிட்டு கத்து குட்டி கிளட்டு குட்டி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. இங்க அந்த அக்காவுக்கு தலையில பூ வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடோ கிளிப்ப கிடைக்கல போலங்க. அதனால அவங்க கையில போட்டிருக்க வளையல கலட்டி அதை கட் பண்ணி அந்த வளையல வந்து பூவோட சுத்தி விட்டுட்டு அது அப்படியே தலையில கலைக்க மாட்டாங்க, அது அழைக்க நின்றுச்சுங்க. உங்களுக்கும் உங்க வீட்டில் வந்து ஸ்லைடோ கிளிப்பாக இல்லைன்னா இந்த மாதிரி வளையல மாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? வில்லன் வந்து ஹீரோ நோக்கி துப்பாக்கி எடுத்து சுடுறாருங்க. அந்த புல்லட் பாஞ்சு போயது ஹீரோ கிட்ட. ஹீரோ லபக்குன்னு அந்த புல்லட் எடுத்து வாயில போட்டுருக்காருங்க. வாயில போட்டு அந்த புல்லட்டை கடிச்சது மட்டும் இல்லாம அந்த கடிச்ச புல்லட் வச்சு ஒரு 4 பேரை சுடுறாருங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எப்படிதான் இந்த மாதிரி லாஜிக் இல்லாத படமா இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன துணியக்குள்ள கையை விட்டுட்டு என்னமோ நோண்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பப்பாளி பழம் பறிச்சுட்டு இருக்காங்க. இந்த பப்பாளி மரத்துல இந்த அணில்கள் குருவிகள் வந்து அந்த பப்பாளி பழத்தை வந்து கடிக்காம இருக்கிறதுக்கு அந்த பப்பாளி மரத்துக்கு மேலே இப்படி ஒரு துணியை ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு பப்பாளி பழத்தை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்றாங்கன்னு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த சாயங்காலம் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு காப்பி குடிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ஐடியாங்க. இந்த சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு சென்டரில் மசாலா வச்சு திரும்பி ஒரு சப்பாத்தி மாவு எடுத்து மேலே போட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கிண்ணல் எடுத்து போட்டால் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடிங்க. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் வாட்டர்மெலனுக்கு வந்து புது சோதனையாட்டு இருக்கு. அடிக்கிற வேலுக்கு ஒரு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். ஏன் வாட்டர்மெலனை ஜூஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் இங்கே பாருங்களேன், வாட்டர்மெலனை கொண்டு வந்து வெட்டி அதை ஒரு சட்டியில் புளிஞ்சு ஊற்றி அதில் முட்டையை அடித்து ஊற்றி அந்த சாஸ் இந்த சாஸ்ன்னு ஏகப்பட்ட சாஸ்லாம் போட்டு வாட்டர்மெலன் முட்டை வரவல் ஒன்று பண்ணுறாங்க. நினச்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்டா எப்படி தான் இருக்குமோ. ஏன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது அங்கே ஸ்கூட்டிக்கு வந்த சோதனையாட்டு இருக்கு. ஒரு சின்ன லோட் ஆட்டோவை பிடிச்சி அதில் கல் ஏற்றிட்டு போகிறத விட்டு போட்டு ஸ்கூட்டியில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் அந்த கல்லை கொண்டு ஏற்றியாச்சுங்க. ஸ்கூட்டி கண்டுபிடிச்சவங்க கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க போல. இருந்தாலும் இவ்வளோ கல்லை ஏற்றிட்டு போனால் அந்த ஸ்கூட்டியோட வாழ்நாள் தான் குறையும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ எல்லாம் அந்த தேங்காய் வெட்டுறதுக்கே ஏகப்பட்ட கேஜெட்லாம் வந்துட்டுங்க. அப்படியே அந்த கேஜெட் வாங்க விருப்பம் இல்லாதவங்க இந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் நீங்கள் சும்மா வெட்டும் போது அது ஒரு மாதிரி அரைக்குறையாட்டு வருங்க. அது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வெட்டி பாருங்க, அது அப்படியே பீஸாட்டு அழகாக துண்டாட்டு வெளியே வராங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் வெட்டும் போது இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 5 பிளேட் கத்திரிக்கோளுங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாகிட்டு இந்த பீன்ஸ் போன்ற காய்கறி எல்லாம் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. உங்களுக்கும் இந்த 5 பிளேட் கத்திரிக்கோள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கத்திரிக்கோளோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த கத்திரிக்கோளை வாங்கிக்கோங்க. இதை நான் பிளாஸ்டிக் பேக்கெட்டா இல்லை இரும்பு பேக்கெட்டா? நம்ம ஒரு பக்கமாக அந்த ரோட சைடில் இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்லாம் ஹிந்திக்காரங்க வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவு வெயிட் தான் தாங்கும். அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை போய் செக் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிங்க பாருங்க, பக்கெட்டை உடஞ்சி இப்போ அவங்களும் கீழே விழுந்தது தான் மிச்சம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுக்கு தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சாதாங்க நல்லா இருக்கும். நம்ம ஊர் பக்கத்தில் அந்த கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு அந்த கரும்போட தோட ஒரு கத்தி வச்சு சீவிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கே பாருங்களேன், நார்த் இந்தியா பக்கம் ஒரு ரவுண்டு கம்பி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த கரும்பு வந்து விட்டு வெளியே எடுக்கிறாங்க. அந்த கரும்போட தோடெல்லாம் வந்துடுதுங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்குது. எதுக்கெல்லாமோ ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி லாரிக்கு மேலே மூடை ஏற்றுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூடையை அந்த லாரிக்கு மேலே ஏற்றிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் வேறு லெவல் தாங்க. பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவருக்கு தான் தெரியாது அதோட கஷ்டம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ஒருத்தர் காலையிலேயே ஆஃபீஸ் போகும்போது பைக் வந்து பஞ்சர் ஆகிட்டுங்க. அது அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பஞ்சர் கடை கொண்டு விட்டுருக்காரு. அந்த டியூப்லெஸ் டயரில் பஞ்சர் ஒட்டும் போது அது ஒட்டின ஸ்பீட்லேயே உள்ளேருந்து வெளியே வந்துடுதுங்க. பாருங்க, இது சோதனையிலும் பெரிய சோதனையால இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி இப்படி வெளியே வரதுக்கு என்ன காரணம்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடிக்கிற வேலுக்கு ஒரு கோனைஸ் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இது பார்க்கறதுக்கு கோனைஸோட கோன் மாதிரி இருக்கு. ஆனால் அது கோனில் இது ஒரு சாம்பிராணிங்க. இந்த கோவிலில் வேஸ்ட்டாக கிடக்கிற பூ, அப்புறம் அந்த பூக்கடையில் இருக்கிற பழைய பூவெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு மிஷினில் போட்டு பவுடர் மாதிரி நல்லா கரைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் எசன்ஸ் விட்டு திரும்பி அந்த பவுடர் மாதிரி அரைச்சி அதை மோல்டு பண்ணி எடுத்தா நல்லா பூவாசை கொண்ட ஒரு சாம்பிராணி ரெடிங்க. பாருங்களேன், பூவை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் வேற லெவல் தான் போங்க. ஏன் எதுக்கு இப்படி அடிக்கிற வேலைக்கு நம்மள சில பேர் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சாலும் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் இங்கே பாருங்களேன், கரும்பு ஜூஸ் கூட இந்த இஞ்சி எலுமிச்சை போட்டு அரைச்சா பரவாயில்லைங்க. இப்போ புதுசாக ஜிலேபியை போட்டு கரைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் இப்படி போட்டு இந்த கரும்பு ஜூஸை போட்டு படாத போட்டு படுத்துறாங்களோ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. மாம்பழத்தை இப்படி கூட சாப்பிடலாமா? ஒரு மாம்பழத்தை எடுத்து சென்டரில் கட் பண்ணி இந்த வண்டிக்கு ஆசிட் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 முத்து இருக்குன்னா போதுங்க, அந்த மாம்பழ தண்ணியாக அதோட கொட்டை தண்ணியாக தனியாக வந்துடுது. இதை நம்ம அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதான்.
ஆனால் என்ன உள்ள புழு இருந்தால் கூட தெரியாது, அப்படியே கண்ணை மூட்டி சாப்பிட வேண்டியதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்காம வீட்டுக்கு ஒரு இளநீரை வாங்கிட்டு வந்து மிக்சி ஜாருக்குள்ள அந்த இளநீர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் சீனி போட்டு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி ஒரு அடி அடித்தா போதுங்க, ஒரு அருமையான இளநீர் பாலை வந்து ரெடி ஆயிரும். இதை குடிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேற லெவலில் சூப்பராக இருக்கும், கண் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுங்க. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு சில பர்த்டே பார்ட்டியில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பாம் மாதிரி வச்சிருப்பாங்க, கீழே திருக்குனா மேலே வந்து கலர் பேப்பர்லாம் வெடிச்சு வரும், அது சில டைம் வெடிக்கும் சில டைம் வெடிக்காமல் போகும். அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்கள் வீட்டில் 10 ரூபா ஜூஸ் பாட்டில் ஒன்று வேஸ்ட்டாக கிடந்துச்சுன்னா அந்த பாட்டில் எடுத்து அது 2 பக்கமும் வெட்டி ஒரு பலூனை வாங்கி அதை கட் பண்ணி அது ஒரு பாட்டிலோட ஒரு பக்கமும் ஒட்டி வச்சுட்டு அப்புறம் அந்த கலர் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த பலூனை பிடிச்சி கீழே இழுத்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர்லாம் மேலே வெடிச்சு வருவாங்க. இது ரொம்பவே சூப்பர் ஐடியாவாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒயரை உரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலைத்தனம் பண்ணுறாங்க, வாயில் வச்சு கடிச்சு சும்மா ஒரு இழுத்தா அது பாடு உறிஞ்சு வந்துட போகுது. அதை விட்டுக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்து அதில் பிளேடை வச்சு 2 ஆணி வச்சு அடித்து அதை பயன்படுத்தி அந்த ஒயரை வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, ஒயரை உரிச்சா சரிதான். நம்மளுக்கு இந்த கடலை போடுற திறமெல்லாம் கிடையாதுங்க, ஆனால் கடலை திங்கிற திறமை ரொம்ப உண்டு. பாருங்கள், அது திங்கிறதுக்கு முன்னாடி அந்த கடலையோட தோலை எப்படி உரிக்கிறான்னு பார்த்தீங்களா, ஒரு அரிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் போட்டு 2 ஆட்டுறாங்க, கடலையோட தோலாம் அழகாக உறிஞ்சு வந்துடுதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அரிப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடலை தோலை உரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த பொண்ணு ரோட்டில் கிடக்கிற அந்த கரும்பு தக்கையை எடுத்து தூக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நல்ல பவுடராக்கி அடித்து உடச்சி என்னென்னமோ போட்டு தண்ணியில் போட்டு கிண்டுறாங்களே. கிண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில்வர் பேப்பர் மேலே அந்த கரும்பு சக்கையை எடுத்து அடுக்கி வச்சு அடப்பாவி இங்கே பாருங்கள் கலர் அடித்து பெயிண்ட் அடித்து டாப்ஸாக போடுறாங்கப்பா. அடையங்க அப்பா, ஒரு கரும்பு சக்கையிலேருந்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸா, வேறு லெவல் தான் போங்க. இப்போல்லாம் தான் குழந்தைங்க ஃபோனு டிவின்னு மாற்றி ரொம்ப நேரம் பார்த்து கண்ணெல்லாம் கெட்டு போகுங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு பேப்பர் க்ளவுஸ் ஒரு பேப்பர் கப்பே வச்சுக்கிட்டு அழகான ஒரு சேவல் கிராஃப்ட் ஒன்று பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போயாவது அவங்க ஃபோன் பார்க்காம இருக்கலாம்னு பார்க்கலாம். என்னெல்லாம் சாதாரணமாகவே ஒரு பேப்பரில் ஒரு டிசைனை வரைய சொன்னால் அதிலே 1008 மிஸ்டேக் வரும். ரப்பரை வச்சு அழிச்சு பேப்பரே கிழிஞ்சு போயிடனா பார்த்துக்காங்களேன். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு வீடோட செவருக்கு இவர் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேறு லெவல் தாங்க. இதுக்கெல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. சின்ன வயசில் ஒரு பலூன் வாங்குறதுக்கு நான் பட்டா பாடு இருக்கே, அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பலூனை வாங்குவோம், அது வாங்குறதுக்குள்ளே அடுத்த நிமிஷம் டமார்னு உடஞ்சி தள்ளிடும். ஆனால் இப்போல்லாம் இந்த ஆப்பிள் பலூனை வந்து பார்க்கவே முடியல. ஏன் குழந்தைங்க பலூனை வச்சு விளையாடுறதே பார்க்க முடியல, எல்லாரும் இந்த ஃபோனில் தான் பலூனை உடச்சி விளையாடுறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஊர் பக்கம் ஒரு சில பேர் எப்பண்டா அடுத்தவன் ட்ரெஸ்ஸை உருவிட்டு ஓடலான்னு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ரோட்டில் இருக்கிற நாய்கள்லாம் நைட்டு குளிரில் ரொம்ப தவிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அந்த நாய்க்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேறு லெவல் தான் போங்க. எத்தனை பேருக்கு தான் இந்த மாதிரி மனசெல்லாம் யார் இவர், வேறு லெவல் தான் போங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கடை ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் வந்து செட் ஆக மாட்டேங்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே அவரே வந்து ஒரு கடையாக மாற்றிக்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்க்குறீங்கன்னா, வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படினாலும் வைப்பாங்க, ஆனால் வைக்க முடியாதவங்க தான் 1008 காரணத்தை சொல்லி தப்பிச்சு போகிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஹேர் ஸ்ட்ரைட்டருங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக அவங்க முடியை வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. உங்களுக்கும் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தேவைப்படுச்சுன்னா இதோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உடனே இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை வாங்கிக்கோங்க.